வெல்கம் டு இணைந்த கையில் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் டிஸ்கஷன் ஃபார் ஏஇ அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஸ்டின் டிஸ்கஷன் நம்ம ஒரு 5 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆம்பியர்ஸ் லா ரிலேட்ஸ், அதாவது ஆம்பியர்ஸ் லா அப்படின்னு படிச்சுருவாங்க. இந்த ஆம்பியர்ஸ் லா அப்படிங்கிறது எதை ரிலேட் பண்ணி வர்றது அப்படிங்கிறது ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. எதை ரிலேட் பண்ணி வருதுங்கிறதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. அந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று ரிலேட் பண்ணி தான் வருது. ரிலேட்டட் மீன்ஸ் அதை பேஸ் பண்ணி வருது. ஸோ அதை மீனிங் எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு சார்ஜ் இதை பொறுத்து வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு கரண்ட், மின்காந்த புலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மின்புலம். எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலம், அந்த மின்காந்த மண்டலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மின்காந்த புலம், மின்மண்டலம். ஸோ இதெல்லாம் ரிலேட்டட் வித் ஈச் அதர். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு கரண்ட்டு அப்படிங்கிற 2 ஆப்ஷனு. மூணாவது ஆப்ஷன் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்டு கரண்ட்டு, காந்த புலம், காந்த மண்டலம், காந்த மண்டலத்தையும் மின்னோட்டத்தையும் பொறுத்து இருக்குது அப்படிங்கிறது 3 ஆப்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்டு கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 4வது ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்டு சார்ஜ், காந்த மண்டலம், சார்ஜ் இதை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன் ரைட்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் கரண்ட் என்பதுதான் ரைட்டான ஆன்சர். மறுபடியும் கொஸ்டினை பாருங்க. ஆம்பியர்ஸ் லா ரிலேட்டட் வித், ஆம்பியர்ஸ் லா அப்படின்ட்டு ஒன்று இருக்கு, படிச்சிருப்போம். சரிங்களா? இந்த ஆம்பியர்ஸ் லா அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்புறம் கரண்ட் இந்த ரெண்டையும் ரிலேட் பண்ணி தான் வருது. அது ரிலேட் பண்ணி வரக்கூடிய அந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் அந்த ஆம்பியர்ஸ் லாங்கிறது சொல்லுது. ரைட்டுங்களா? ரைட். இப்போ முதல் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரைட். இது கரண்ட் டு த காயில் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட் இஸ் டபுள்டு தென் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அரவுண்டு. அதாவது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சுற்றி இருக்கிறது என்னவாகும் என்பதை அவங்க சொல்லியிருக்க ஆப்ஷன்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, இந்த கரண்ட் டு த காயில், ஒரு காயில் வழியாக கரண்ட் ஃபுல் ஆகுது. ஒரு காயில்னா நமக்கு தெரியும், ஒரு டியூப் வடிவத்தில் இருக்கும். அது மேலே என்ன பண்ணியிருப்போம், அந்த கம்பியானது ஓன் செய்யப்பட்டிருக்கும். அப்போ அதனுடைய சப்ளை கொடுக்கும்போது இது எனர்ஜைஸ் ஆகும், மேக்னடைசேஷன் ஆகும். ஸோ இது ஜென்ரலான கான்செப்ட். அதுக்கு பேர் தான் காயில் அப்படின்னு பேர். ஒரு சர்க்குலர் ஷேப்பில், ஹெலிக்கல் ஷேப்பில் சுற்றி இருந்தால் அது பேர் காயில் அப்படின்னு பேர். அப்போ எலக்ட்ரோமேக்னெட், அந்த மின்காந்தத்தோட காயிலானது இஸ் டபுள்டு, 2 மடங்கு ஆகும். அது வழியே போகக்கூடிய கரண்ட் வந்து 2 மடங்காகும். நல்லா கவனிக்க. இந்த கரண்ட் துருவத காயில் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட் இஸ் டபுள்டு. ஒரு எலக்ட்ரோமேக்னெட் வழியாக, எலக்ட்ரோமேக்னெட்டுடைய அந்த காயில் வழியாக, அதாவது எலக்ட்ரோமேக்னெட் எப்போ வந்து எலக்ட்ரோமேக்னெட் அந்த காயில் வழியாக மின்சாரம் போகும்போது அது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டாக மாறும். ரைட்டுங்களா? அப்போ அந்த கரண்ட் வந்து 2 மடங்கு ஆகுது. அந்த காயில் வழியாக செல்லக்கூடிய மின்சாரமானது 2 மடங்கு ஆகுது. காயில் எதில் இருக்குன்னா எலக்ட்ரோமேக்னெட்ல இருக்கு. ரைட்டா? சரி. அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சுற்றி என்ன இருக்கும், எல்லாம் கவனிக்க விஷயம். அந்த மேக்னெட்டிக் சுற்றி என்ன இருக்கும், அரவுண்டு மேக்னெட்டிக் சுற்று, மேக்னெட்டிக் ஃபீல்டு அரவுண்ட் த காயில், அந்த காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டை சுற்றி இது காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அது எப்படி இருக்கும், அது மின்சார இந்த கரண்டோட வேல்யூ வந்து 2 மடங்கு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு காயிலை சுற்றி இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட அளவு என்னவாக இருக்கும், அது 2 மடங்கு. அப்போ இது 2 மடங்கா 1 மடங்கா? ஸோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட். முதல் ஆப்ஷன் வந்து ஹாஃப்டு, பாதி. அது 2 மடங்குனா இது 1 மடங்கு, முதல் ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் பாருங்க, டபுள்டு, கரண்டோட வேல்யூ டபுள், 2 மடங்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அரவுண்ட் த காயில் அதுவும் 2 மடங்கு. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 ஃபோல்டட், 4 சுற்றுகளாக சுற்றப்பட்டு இருக்கும், 4 ஃபோல்டட். 4வது பார்த்தீங்கன்னா சேம், அது எப்படி சொல்லிடுறாங்களோ அதே தான். சரிங்களா? அது என்ன சொல்லியிருக்கோ அதே தான், சேம் என்பதான் 4 ஆப்ஷன் இருக்கு. இதில் ரைட்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள்டு. டபுள்னா 2 மடங்கு. நல்லா கவனிங்க. மறுபடியும் கொஸ்டின் பாருங்க. கரண்ட் டு த காயில் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது எலக்ட்ரோமேக்னெட் இருக்கு. எலக்ட்ரோமேக்னெட்ல ஒரு காயில் வந்து சுற்றப்பட்டிருக்கு. அந்த எலக்ட்ரோமேக்னெட்ல காயில் சுற்றப்பட்டிருக்கு, அதுலேயே கரண்ட் வந்து ஃபுல் ஆகுது. அந்த கரண்டின் அளவு வந்து 2 மடங்காக இருக்குது. எப்போ 2 மடங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மடங்காக இருக்குது, அல்லது 2 மடங்காக இருக்கும் பொழுது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, காயிலில் சுற்றப்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டு அதோட மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா அதோட மதிப்பு 2 மடங்காக இருக்கும். ஏன்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து, மேக்னெட்டிக் ஃபீல்டு அளவு, அதை பேஸ் பண்ணி எல்லாமே அதிகமாக இருக்கும். கரண்ட் ஃப்ளோ இருந்தால் தான் அது எலக்ட்ரோமேக்னெட்டாக செயல்படுது.
சரிங்களா? கரண்ட் ஃப்ளோ குறைஞ்சி போச்சுன்னா அது மேக்னடைசேஷன் ஆகிற தன்மை, எலக்ட்ரோமேக்னெட் செயல்படக்கூடிய தன்மை, இது எல்லாமே குறையுது. டிபெண்ட்ஸ் அப்பான் த கரண்ட் ஃப்ளோ த்ரூ த காயில். ஸோ அதான் கரண்ட். சரியா? ஜென்ரலாக சொல்லும் பொழுது ஒரு காயில்ங்கிறது எப்போ எலக்ட்ரோமேக்னெட் செயல்படுது? மின்சாரம் போகும்போது மட்டும்தான் செயல்படும். மின்சாரம் தடைப்பட்டு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சாதாரண ஒரு பொருளாக மாறிவிடும். அதனால எலக்ட்ரோமேக்னெட் டெம்பரரி மேக்னெட்னு சொல்கிறோம். எலக்ட்ரோமேக்னெட் ஏன் டெம்பரரி மேக்னெட்னாக்க சொல்கிறோம் அப்படின்னாக்க, சப்ளை அதனுடைய மின்சாரம் செலுத்தப்படும் போது மட்டும்தான் அது வந்து மின்காந்தமாக செயல்படும். அங்கே அந்த நேரத்தில் மட்டும்தான் மின்காந்த மண்டலம் உருவாகும். ஸோ எலக்ட்ரோமேக்னெட் ஃபீல்டு உருவாகுது எப்படின்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது மட்டும்தான். சப்ளை கட் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிமேக்னடைசேஷன் ஆகும். சாதாரண ஒரு பொருளாக தான் அது செயல்படும். சரிங்களா? அதனால கரண்டோட அளவு வந்து 2 மடங்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? அந்த காயில அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சுற்றி காயில், அந்த காயிலுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஆனதும் 2 மடங்கு. சரியா? ரைட். ஸோ பி, ஆப்ஷன் பி டபுள்னு சொல்லிட்டாங்களே, இதுதான் ரைட்டான ஆன்சர். 3வது கொஸ்டின் பார்த்துருவோமா? ரைட். 3வது கொஸ்டின் பாருங்க. கூலும்ஸ் ஆசிய அந்த கூலும்ஸ் லாங்கிறது, கூலும்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூனிட் நமக்கு தெரியும். சரியா? எத்தனை கூலும்ஸ் அப்படின்னு சார்ஜோட யூனிட்டு. ஸோ சார்ஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு டேர்முக்கும் ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் சார்ஜோட யூனிட் வந்து கூலும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி கூலும்ஸ் லா அப்படின்னு ஒன்று டெரைவ் பண்ணியிருக்காங்க. சார் இந்த கூலும்ஸ் லாங்கிறது என்ன ஈக்குவேஷன்? வெக்டார் ஈக்குவேஷன், ஸ்கேலார் ஈக்குவேஷன், மேபி வெக்டார் அல்லது ஸ்கேலார், பேசார் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு ஒரு 4 இருக்கு. எண்ணளவை பொறுத்து இருக்கும். வெக்டார்னாக்கா திசையை பொறுத்து இருக்கும். ஸ்கேலார்னா எண்ணளவை பொறுத்து இருக்கும். மேபி வெக்டார் அல்லது ஸ்கேலார், எண்ணளவா இருக்கலாம் அல்லது திசையா இருக்கலாம். சரியா? 3வது ஆப்ஷன் இது. 4வது ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தா பேசார் ஈக்குவேஷன். வெக்டார் இருக்காது, ஸ்கேலார் இருக்காது, பேஸை பொறுத்து இருக்கும். பேசர் டயக்ராம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய பேசார் ஈக்குவேஷன். பேசர் கிடையாது, பேசர். ஸோ பேசர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது 4வது ஆப்ஷனு. இதில் ரைட்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வெக்டார் ஈக்குவேஷன். கூலும்ஸ் லா ஈஸிய வெக்டார் ஈக்குவேஷன். கூலும்ஸ் லாங்கிறது எண்ணளவை பொறுத்து மட்டும் இருக்காது, திசையை பொறுத்தும் இருக்கும் என்பதுக்கு தான். சரி, திசையை மட்டும் பொறுத்து இருக்கும். வெக்டார்ங்கிறது இந்த இடத்துல திசையை மட்டும் தான் பொறுத்து இருக்கும். சரியா? அதனால வெக்டார் ஈக்குவேஷன் என்பதுதான் சரியான ஆன்சர். கூலும்ஸ் லா இஸ் எ வெக்டார் ஈக்குவேஷன். ஆப்ஷன் ஏ என்பதுதான் ரைட்டான ஆன்சர். 4வது கொஸ்டின் பாருங்க. தி மோட் யூசிங் லெபார்டரி பெஞ்ச், அதாவது ஆய்வகம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இல்லையா? எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஆய்வகம், பரிசோதனை பண்ணக்கூடிய ஆய்வகம் தமிழில் சொன்னோம். அதில் இந்த லெபார்டரி பெஞ்சு அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? அது என்ன டைப் ஆஃப் மோடில் இருக்கும்? என்ன டைப் ஆஃப் மோடில் இருந்தால் நம்ம அந்த இடத்துல அந்த டேபிளில் வந்து இந்த லெபார்டரி பெஞ்சில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ என்ன டைப் ஆஃப் மோடு அப்படிங்கிறது ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. டாமினன்ட் மோடு, டீஜெனரேட்டிங் மோடு, டீஜெனரேட்டிங் மோடு, ரீஜெனரேட்டிங் மோடு, நான் ஆஃப் த எபோவ் கொடுக்கப்படல, நான் எதுவுமே இல்லை. ஸோ என்பது 4 ஆப்ஷன் வந்து இருக்கு. இதில் சரியான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினன்ட் மோடு. டாமினன்ட் மோடு மீன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணும்பொழுது அதுக்கு ரிலேட்டடாக அமைஞ்சிருக்கணும். சரியா? எக்ஸ்பெரிமெண்டல் அந்த மோடு யூஸ் லெபார்டரி பெஞ்ச் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த லெபார்டரியில் பண்ணக்கூடிய அதுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேற எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். அதுக்கு தகுந்த மாதிரி சப்ளை எடுக்கக்கூடிய அது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணுறோம். டிரான்ஸ்ஃபார்மர் 230 வோல்ட் எடுக்கணும். 230 வோல்ட் எடுக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் பண்ணி 9 வோல்ட் கொடுக்கணும். சரியா? அந்த 9 வோல்ட் கொடுக்கும்போது அதன் வழியாக சப்ளை கொடுக்கும்போது தான் அது ஏசியை டிசியை ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குது. ஆஃப் வேர் ரெக்டிஃபைனா ஒரு டயோடு பயன்படுத்தணும், ஃபுல் வேர் ரெக்டிஃபைனா 2 டயோடு, பிரிட்ஜ் ரெக்டிஃபைனாக 4 டயோடு. அப்படிங்கிறப்ப அந்த ஏசி சப்ளை டிசியை கன்வெர்ட் ஆகுது. அப்போ 230 வோல்ட் எடுக்கிற அளவுக்கு அந்த ஒரு பெஞ்ச் ஆனது எல்லா ப்ரொவிஷன்ஸும் இருக்கணுங்க. வெறுமனே தனியாக ஒரு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் கொண்டு வந்து வச்சு செட்டப் பண்ணி கொடுக்குற அளவு இருக்கக்கூடாது. பேட்டரி பெஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது எல்லா அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இப்போ மெஷின்ஸ் லேப் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அங்கே வந்து சப்ளை டேரெக்டாக எடுத்துக்கணும். ஏசி சப்ளை கூடிய மோட்டரா, டி சப்ளை கூடிய மோட்டரா அப்படின்ட்டு எல்லாமே அந்த கேபிள்ஸ் அண்டர் கிரவுண்டில் எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டு இருக்க வேண்டும். சரியா? இந்த மோடு யூஸிங் லெபார்டரி பெஞ்ச் அப்படிங்கிறது டாமினன்ட் மோடு என்பதுதான் ரைட்டான ஆன்சர். டாமினன்ட் மோட்ஸ் டாமினன்ட் மோட்னா என்னன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஒரு எக்யூப்மெண்ட்டு, இது எக்ஸ்பெரிமெண்ட்டு. சரிங்களா? அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி இருக்க வேண்டும். ஸோ அதனால தான் டாமினன்ட் மோடு என்பதுதான் சரியான ஒரு ஆன்சராக இருக்குன்னு, சரியான ஆன்சர் தான். ஆன்சராக இருக்குன்னு அசம்ஷன்லாம் கிடையாது. இதுதான் ரைட்டான
ஆன்சரு. ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If a capacitor is charged in a square wave current source, the voltage across the capacitor is, அதாவது அந்த ஒரு கெப்பாசிட்டர் நமக்கு வந்து இது எனர்ஜி ஸ்டோரேஜிங் டிவைஸ் தான் கெப்பாசிட்டர். பாசிட்டிவ் பிளேட்டு நெகட்டிவ் பிளேட்னு இருக்கும். ரெண்டுக்கு நடுவில் அந்த இன்சுலேட்டிங் மீடியம் இருக்கும், டைலெக்ட்ரிக் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம் அதை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகும், மின்சாரத்தை வந்து சேமித்து வைக்கும், மின்தேக்கி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த கெப்பாசிட்டி வந்து சார்ஜ் ஆகுது எதை பேஸ் பண்ணிட்டுனா ஸ்கொயர் வேவ் கரண்ட் சோர்ஸை பேஸ் பண்ணி, ஸ்கொயர் வேவ் கரண்ட் சோர்ஸ்லேருந்து அது வந்து சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சார்ஜ் அதுலேருந்து நம்ம சார்ஜ் செஞ்சோம் அப்படின்னா கெப்பாசிட்டர் அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்னவா இருக்கும்? The voltage across the capacitor is, கெப்பாசிட்டர் அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்னவா இருக்கும்? நல்லா கவனிக்கணும். மறுபடியும் கொஸ்டின் பாருங்க. கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணுறோம், எதன் மூலியமா, எந்த சோர்ஸ் மூலியம் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயர் வேவ் கரண்ட் சோர்ஸ் மூலியமா சார்ஜ் பண்ணுறோம். கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணுறது ஸ்கொயர் வேவ் கரண்ட் சோர்ஸ் மூலியமா. அப்படி ஸ்கொயர் வேவ் கரண்ட் சோர்ஸ் மூலியமா நீங்கள் சார்ஜ் பண்ணும் பொழுது கெப்பாசிட்டி அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. என்னவா இருக்கும்னா ஸ்கொயர் வேவு, ட்ரையாங்குலர் வேவு, ஸ்டெப் ஃபங்க்ஷன், ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் வந்து இருக்கு. சரியா? இந்த 4 ஆப்ஷன்ல எது ரைட்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்குலர் வேவ் என்பதான் சரியான ஆன்சர். ஸ்கொயர் வேவ் கரண்ட் சோர்ஸ் மூலியமா நீ கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணீங்கன்னா கெப்பாசிட்டர் அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் ஆனது ட்ரையாங்குலர் வேவாக இருக்கும். சரியா? ஆப்ஷன் பி ட்ரையாங்குலர் வேவ் என்பதுதான் சரியான ஆன்சர். ரைட்டுங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம், ஒரு 5 கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். என்ன அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் குரூப்பில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பி குவாலிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட் மாசுக்கு அசிஸ்டன்ட் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஸ்டின் டிஸ்கஷன் போடுதுன்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. அதனால தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனிமேல் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். சரிங்களா? அந்த வீடியோஸ்லாம் ஏற்கனவே போட்டு அப்லோட் பண்ணியாச்சு. அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் நம்ம கவர் பண்ணுவோம். இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் வந்து ரெகுலராக இருக்கும். ரைட்டுங்களா? டெய்லி ஒரு 5 கொஸ்டின் போட்டு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி அது எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது, எப்படி இதில் ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டினும் இருக்கும், இதில் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இந்த எக்ஸாமுக்கு இது மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த வீடியோவில் இந்த 5 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய வீடியோவில் அதே மாதிரி ஒரு 5 கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.